உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்திருக்காரு. அதனால தான் கார்த்திகை மாதம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலைவலி, ஒத்த தலைவலி, நரம்பு சம்மந்தப்பட்டோம், பதட்டம், பிபி, கழிவு பாதை, ஜீரண உறுப்பில் பிரச்சனை, இரவில் லைட்டாக சாப்பிடாம நண்பர்களோடு சேர்ந்துலாம் ரொம்ப சரக்கெல்லாம் அடித்து ரொம்ப கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக விருச்சிக ராசி பதட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். நைட்டு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரிலாம் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரத்தில் 6 மணி 7 மணிக்குள்ளாக டின்னரை முடித்து பசிச்சுதுன்னா வாழைப்பழம் இல்லைன்னா வெள்ளரிக்காய், அது மாதிரி ஈஸி டைஜஸ்டிவ் மாதுளப்பழம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுருங்க. இது போல் சாப்பிட்ருங்க. விருச்சிகம் ரொம்ப ஹெல்த்து தான் படுத்தும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை. செல்வி இது எனக்கு வரவே வராதுன்னா, வந்ததுன்னா இந்த விருச்சிகத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் வேலையில் அதிகமாக இழப்புகள் ஏற்படக்கூடிய ராசி எது? விருச்சிக ராசி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ராசி எது? விருச்சிக ராசி. கோர்ட்டுக்கு எது அதிகமாக போவோம்? விருச்சிக ராசி. செல்வி உடனே எழுதுவாங்க பாருங்கள் கமெண்ட்டில், விருச்சிகம் பார்த்தாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு. அப்படி இல்லையா, இந்த மாதம் தொந்தரவு பண்ணக்கூடிய மாதம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.